ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லன்ச் மெனுவை தாங்க வீடியோவை எடுத்திருந்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன செஞ்சேன்னா புடலங்காய் கூட்டு, ரசம் வச்சுருந்தேன். இது புடலங்காய் கூட்டுன்னு சொல்லலாம். நான் குழம்பு மாதிரி தாங்க வச்சுருந்தேன். நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. பாப்பா நல்லா சாப்பிடுவேன். அதனால் நான் கொஞ்சம் திக்காக பண்ணாமல் குழம்பு மாதிரி தாங்க பண்ணியிருந்தேன். எல்லோரும் வந்து கடலைப்பருப்பில் பண்ணுவாங்க. நான் வந்து பாசிப்பருப்பில் தான் பண்ணுவேன். நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு, புடலங்காய், கொஞ்சம் ஜீரகம், மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அது கூட வெறும் தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு நம்ம பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இதில் இருக்கும். ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த பேஸ்ட் அரைச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தக்காளி தேவையில்லைங்க இதுக்கு. வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பாசிப்பருப்பையும் புடலங்காயும் போட்டு அது ஒரு கொதி வந்ததும் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் நல்லா போட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் புடலங்காய் கூட்டு செஞ்சுட்டு சாதமும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரசம் வச்சுட்டு நான் ராகி தோசைக்கு மாவு ஊற வச்சுருந்தாங்க. இதோட மெஷர்மெண்ட் வேணுன்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம மெட்டர்னிட்டி லைட்டி சேல்ஸ் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு பின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரிப்ளை பண்ணுவாங்க. பாய்.